பச்சை கேந்தி சாகுபடி அனுபவங்கள் தோவாளை கே தங்கவேல் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். குமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தோவாளை அந்த பகுதியில் அதிகமான இடங்கள்ல மலர்கள் தான் சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக கேந்தி, வாடாமல்லி, அப்புறமா பச்சை பூக்கள் எல்லா ரகங்களுமே சாகுபடி பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களும் அதிகமான பேர் அந்த தொழிலே தான் நம்பி இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ சாதா இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வேற வேற கைத்தொழில்கள் செய்யறதுக்கு பதிலாக நம்ம தோவாளை பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் பூக்களை எடுத்து அவங்களால முடிஞ்சதை கட்டி அதை விற்று அதை வருமானத்தை பெருக்கி பொருளாதாரத்தை மேம்படுத்திட்டு இருக்கக்கூடிய நிலையில நீங்க தொடர்ந்து பச்சை, கேந்தி இதெல்லாம் சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க. வேற தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் கூட இதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். எத்தனை வருஷமா மலர் சாகுபடியில் ஈடுபாடு? எனக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 வருஷ காலம் அனுபவம் இருக்குது. எங்கள் அப்பா பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதை தொடர்ந்து நான் இப்போ அந்த தொழில் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் ஃபோட்டோகிராஃபிலையும் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் பழைய தொழிலை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை பண்ணிகிட்ருக்கேன். அதாவது நீங்கள் எவ்வளோ இடத்துல இப்போ சாகுபடி பண்ணிகிட்ருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு சுமாராக பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஏக்கருக்கு மேலே பண்ணிகிட்ருக்கோம். அது ஊடுபயிர் சாகுபடியா இல்லை ஒரு தனி பயிரா? அதை நம்ம எப்படினாலும் பயன்படுத்திக்கலாம். ஊடுபயிராகவும் பயன்படுத்திக்கலாம், இல்லை அதை மெயின் இடத்துல கூட அந்த வயல் தென்னை மரம் இல்லாத இடத்துல கூட நட்டுக்கலாம். சரி, நீங்கள் எப்படி சாகுபடி பண்ணியிருக்கீங்க? நாங்கள் ஊடுபயிராக தான் பண்ணியிருக்கோம். என்ன பயிர் நிற்கக்கூடிய இடத்துல சாகுபடி பண்ணியிருக்கீங்க? நாங்கள் வச்சதில் அதிகமான பார்த்தீங்கன்னா தென்னை மரம் அதிகமான இடத்துல வச்சுருக்கோம். தென்னை மரம் இருக்குது, அதுக்கு தான் ஊடுபயிராக பயன்படுத்திகிட்ருக்கோம். சரி, இப்போது சாகுபடி அப்படின்னு பார்க்கும்போது அந்த நிலத்தை எப்படி பண்படுத்தி அந்த நடவு பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோன்னா மண்ணோட தன்மை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மண் தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்து அந்த மண்ணை நமக்கு ஏற்ற மாதிரி இல்லாட்டா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மண்ணை மாற்றுவோம். மண்ணை நமக்கு என்ன மண்ணா பொதுவாக பார்த்தீங்கன்னா மணலில் அந்தளவுக்கு வராது. மணலில் வராமல் என்ன ஆகும்னா மண்ணை இந்த கருமண், செம்மண் அந்த மாதிரி இருக்கும்போது என்னாகும், மணலாக இருக்கிறத இந்த சாணாங்கி உரம், அப்புறம் அந்த களிமண், அதுக்கப்புறம் செம்மண் எல்லாமே போட்டு மண்ணை ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு பயிர் நடக்கான பக்குவப்படுத்துவோம். பக்குவம் ஆனதுக்கப்புறம் பயிருக்கு ஏற்ற மாதிரி தன்மையில் வந்துருச்சா அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா அந்த நம்ம பயிரை நட ஆரம்பிச்சிருவோம். சரி, விதைப்பு அப்படிங்கிறது விதைகளா இல்லை எப்படி? விதையும் இருக்குது. நம்ம இதை நம்ம நாற்று தான் சொல்லுவோம். மேக்ஸிமம் நாற்று தான் அதிகமாக நட்டுருக்கோம். விதையும் வந்திருக்கு. இதில் விதையிலேருந்து முளைச்ச மாதிரி எனக்கு தெரியல, எல்லாமே நாற்றாக தான் இருக்குது. பக்கத்தில் இப்போ நமக்கு 4-5 ஏக்கர் இருக்கனால என்ன ஆகுதுன்னா பக்கத்தில் இருக்க இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல நட்டுறோம், இன்னொரு பயிரெலாம் நட்டுட்ருக்கோம். சரி, இப்போ நீங்கள் நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை எப்படி பண்படுத்துவீங்க? எத்தனை உழவு பார்த்தீங்கன்னா நம்ம பச்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூடி போனால் 4-5 வருஷம் தான் ஒரு இடத்துல இருக்கும். அதோட என்ன ஆகும்னா அதோட அடர்த்தி கம்மியாயிட்டு இருக்கும், இடைவெளி அதிகமாயிட்டே இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுவோம்னா 5 வருஷம் ஆனோடனே மறுபடியும் டிராக்டரை வச்சு நல்ல பெரிய கலப்பையை போட்டு நல்லா உழுதுகிட்டு 5 வருஷத்துக்கு மேல்பட்டு ஆகும்போது தென்னை மரத்தோட வேர்கள்லாம் அதிகமாக இருக்கும். தென்னை மரத்தோட வேர்கள் மேலே வர வர பயிரோட கொஞ்சம் அடர்த்தி கம்மியாகும், கொஞ்சம் தன்மையும் கம்மியாயிட்டே இருக்கும். அதனால என்னன்னா டிராக்டரை வச்சு அந்த உலச்சியமயத்தில் என்ன ஆகுனா அந்த தென்னை மரத்துக்கு இடையில வரப்பட்ட சிறு சிறு வேர்கள்லாம் அந்துக்கிட்டு ஒரு முறைக்கு 2 முறை இல்லை 2 முறைக்கு 3 முறை போட்டு பெரிய கலப்பை போட்டு உழுதுகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ரொட்டேட் போட்டு மண்ணை நல்ல தன்மையாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா காய போட்டோன்னே நல்ல பொடி பொடியாக ஆயிரும். அதுக்கப்புறம் நமக்கு வாய்க்கால்லாம் பிடிச்சி நமக்கு எவ்வளோ பெருசு பாத்தி வேணுமோ அந்த அளவுக்கு பாத்தியை பிடிச்சி வாய்க்கால்கள் எல்லாமே சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடுவோம். அருமையாக சொன்னீங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நடவு பண்ணிட்டோம், நட்டதுலேருந்து எவ்வளோ நாளில் அறுவடை இருக்கும்? நட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா சரியாக நம்ம பயன்படுத்துகிறோன்னா அதுக்கான தேவைகளை எல்லாமே பூர்த்தி பண்ணால் 1 மாத காலத்தில் நம்ம மறுபடியும் அறுவடை பண்ணலாத. ஃபஸ்ட்டு நட்டதுக்கு அப்புறம் கரெக்டாக 1 நாள் விட்டுறணும். மறுநாள் என்ன பண்ணணும்னா அது மறுபடியும் தண்ணி பாய்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணியிலே தான் இதை நடுவோம். தண்ணியில் நட்ட பிற்பாடு என்னாகனா ஒரு நாள் அடுத்த நாள் ஆகும்போது என்ன ஆகுனா கொஞ்சம் தண்ணி எல்லாமே வத்திரும், அந்த பச்சை எல்லாமே சரிய ஆரம்பிச்சிடும். அப்போ அடுத்த நாள் கொஞ்சம் தண்ணி போச்சமையும் வேர்கள்லாம் சின்னதாக தானே இருக்கும். அப்போ 1 நாள் விட்டு மறுநாள் பண்ணச்சுமே ஓரளவு விரோதம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் செடி நட்டுருக்கோம், பச்சை நட்டுருக்கோம், அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா தேவையில்லாத களைகள் எல்லாமே வரும். அதை அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்னன்னா ஒரு கேப் விட்டு தான் நடுவோம். அந்த கேப்பில் வச்சு ஃபுல்லாக அந்த மண்ணை தேவையில்லாத களைகளை எல்லாத்தையுமே பரண்டிக்கிட்டு மறுபடியும் 1 முறைக்கு 2 முறை பரண்டிக்கிட்டு ஒரு உரத்தை போட்டு மறுபடியும் தண்ணி அடைப்போம். இதெல்லாம் வளரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்னென்ன உரங்கள் போடுறீங்க? முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே இயற்கை சார்ந்த உரங்கள், சாணி உரம், அதுக்கப்புறம் அந்த கோழி உரம், அந்த கருமண் அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ செயற்கை உரம் பார்த்தா இப்போ செயற்கை கிடைக்கிற அந்த பொட்டாசியம் அந்த மாதிரி இது உரங்களை பயன்படுத்திட்டு இருக்கோம். சரி, தூவி விடுவீங்க? உரங்களை தூவி விடுவோம். தூவி விடும் போது என்ன ஆகும்னா அந்த பச்சையில மேலே சில உரங்கள்லாம் இருந்துடும். அந்த உரம் தண்ணி படாட்டா என்ன ஆகும்னா அந்த பச்சை அப்படியே அழிவிரும் பார்த்துடுங்க. அதுக்காண்டி என்ன பண்ணுவோம்னா தூவி விட்டதுக்கு அப்புறம் சிறிய ஓலையை மண்ணுக்கு போகாம செடிக்கு மேலே ஏதாவது இருந்ததுன்னா அது மேலே படச்சமையும் ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துடும். விழுந்ததுக்கு பிற்பாடு தண்ணி அடிச்சமே இன்னொரு புத்துணர்ச்சியாக ஒரு செடி கொஞ்சம் வேகமாக வளர கொஞ்சம் உதவியாக இருக்கும். சரி, என்ன பாசனம் பண்ணுறீங்க? பாசனம்னு பார்த்தீங்கன்னா பம்பு செட்டு மோட்ரு வச்சுருக்கோம், டீசல் மோட்ரு இருக்குது. பாசனம் நீர் பாசனம் பண்ணுறோம், குளத்து பாசனம் பண்ணுறோம். 2 இடத்துலையும் தண்ணி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவோம்னா டீசல் மோட்டரை வச்சு போர் போட்டிருக்கோம், அதை வச்சு யூஸ் பண்ணுவோம். கோடை காலத்துல எல்லாம் தண்ணி கிடைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால டீசல் மோட்டரை பயன்படுத்தி யூஸ் பண்ணுவோம்.
சரி, இப்போ நீங்க பச்சை அப்படிங்கும்போது நெருக்க இருக்கும், அது கூட அதில் வந்து இந்த களைகள்லாம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆமாம், களைகள் எப்படி எடுக்கும்? களைகளை பார்த்தீங்கன்னா நம்ம நட்ட புதுசில் என்ன ஆகும்னா அது பச்சைகளுக்கு இடையே இடைவெளிகள் அதிகமாக இருக்கும். இடைவெளிகள் எதுக்குன்னா அதுக்கு பக்கத்தில் நம்ம ஊடுன்னு சொல்லுவோம், ஊடு மம்முட்டி வச்சு களையெல்லாம் எடுப்போம். எதுக்காண்டி அது ஊடு மம்முட்டின்னா அந்த கரெக்டாக அந்த பச்சையோட நடுவில் போகிறதுக்காண்டி அந்த அளவு சின்னதாக இருக்கும். நம்ம மம்முட்டி பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக நிறைய இருக்குது, பெருசு சின்னது அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து சின்ன மம்முட்டியை பயன்படுத்தி அதுக்கு இடையில் இருக்க களைகளை எல்லாத்தையும் அகற்றுவோம். அகற்றிய முற்பாடு என்ன ஆகும்னா கொஞ்சம் வளர வளர பச்சை நெருக்கமாக களையோட அளவு வந்து கம்மியாயிட்டு இருக்கும். நம்ம களையை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம களையை எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் பிற்பாடு பயங்கரமாக வளராது. ஒரு டைமுக்கு அப்புறம் நம்ம களை எடுக்க என்ன போகும்போது என்ன ஆகும்னா அந்த களைகளில் உள்ள வித்து அவளும் கீழே விழுந்து 1க்கு 4 ஆகும், 4 10 ஆகும், அப்படி அதிகமாயிட்டே இருக்கும். அதை ஸ்டார்டிங் இதுலேயே நீங்கள் நம்ம களைகளை வர சின்ன சின்ன களைகள் ஒத்த 2 களைகள் வரும்போதே அதை கட்டிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ களை எடுத்துருவோம், இது வேலையாட்கள் அதை வச்சு இது பண்ணுறீங்களா, எந்திரங்கள் பயன்படுத்துகிறீங்களா? அந்த முழுக்க வேலையாட்கள் தான். ஏன்னா நம்ம நிறைய இடங்கள் இருக்கிறதுனால நம்மளால் ஒரு ஆளாக மட்டும் தனியாக இருந்து பண்ண முடியாது. தனியாக பண்ணும்போது என்ன ஆகும்னா களை நம்ம ஒரு இடத்துல ஸ்டார்டிங் பரிச்சயமே இங்கே முடியதுக்குள்ளே எண்டில் களை அதிகமாகிடும். அதனால வேலையாட்களை பயன்படுத்தி தான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போது தொடர்ச்சியாக ஒருக்கா நட்டுட்டோம், அடுத்து அறுவடை பண்ணிட்டோம். இப்போ ஒரு தடவை நட்டுட்டோம் அப்படின்னா எத்தனை தடவை அதை வெட்டி எடுத்து பயன்படுத்திக்கலாம்? ஒரு தடவை நீங்கள் அறுத்துட்டிங்கன்னா நான் 1 மாதம் இதில் அறுவடை பண்ணிடலாம். பண்ணி முடிச்சல என்ன பண்ணுறோன்னா திரும்பி உரங்களை போட்டு ஒரு தண்ணி 2 உரம் போட்டு தண்ணி அடைப்போம். மற்றபடி ஏதாவது பூச்சிகள் பக்கத்து தோட்டத்தில் ஏதாவது பூச்சிகள் இருந்ததுன்னா அங்கே பாசன மருந்துகள் அடிக்கும் போது அங்கேருந்து பக்கத்தில் இருக்க நம்ம தோட்டத்துக்கு தான் வரும். நம்மளும் அதை ஒரு 2 உரம் போடணும், 3 தண்ணி அடைக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அந்த பூச்சி மருந்துலாம் அடிக்க சமயத்தில் களை வராது. இல்லாட்டா பச்சையோட அந்த இலைகளை வந்து ஃபுல்லாக அது சாப்பிட்டு என்ன ஆகும்னா இலை அப்படி பரவிட்டே இருக்கும். இலை தன்மை இருக்காது, மார்க்கெட்டில் கொண்டு போனால் அவங்க வாங்க மாட்டாங்க. அவங்க இளந்தளிராக இருக்க ஆசைப்படுவாங்க. அதை வச்சாதான் பூக்கடையில் தொறுக்கும் போது தான் அந்த மாலையோட வண்ணம் அதிகம் அழகாகவும் இருக்கும். சரி, இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி இப்போ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா பக்கத்து வயல்களில் இருக்கக்கூடிய சில பூச்சி தாக்குதல் கூட நம்ம பகுதியில் தாக்கும் அப்படின்னு சொன்னீங்க. என்ன மாதிரியான பாதிப்புகள் பூச்சி தாக்குதல் இந்த மாதிரிலாம்? பூச்சி தாக்குனா என்ன ஆகும்னா நோய்கள் வர என்ன ஆகும்னா பச்சையோட அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா கரிசல்னு சொல்லுவோம். கரிசல் வந்து அதிகமாக என்ன போகுதுன்னா ஒரு பச்சை ஒரு லெவலில் வளரும். லெவலில் வர சமயம் அதோட தலைப்பகுதி மட்டும் க்ரீனாக இருக்கும், கீழே எல்லாமே கருப்பு அடிச்சிடும். அதுக்கு காரணம் இது கரிசல் அதிகமாக இருக்கிறதுனால. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா தேவையில்லாத பச்சையை திரும்ப அறுத்து விட்டுருவாங்க. கரிசல் வரதுக்கு முன்னாடி பச்சைகள் நல்ல ஓரளவு தரமாக அறுத்து விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் புதுசாக ஒரு க்ரீன் கலர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால கரிசல்களை எல்லாம் அறுத்து விட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் என்னன்னா வேரில்லா பச்சைன்னு ஒன்று உண்டு. வேரில்லா பச்சைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வேறே கிடையாது, அதனால அது வேரில்லா பச்சை. அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணம் அந்த வேரில்லா பச்சையில் இருக்குது. நம்ம ஊர் கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் கடையில எல்லாம் நிறைய அந்த வேரில்லா பச்சைகளை எல்லாம் பறிச்சுட்டு போவாங்க, காசு கூட கொடுத்து பறிச்சுட்டு போவாங்க. அது என்ன ஆகுதுன்னா அந்த பச்சையோட தலைப்பகுதியில் வந்து அதை ஒரு ஆளை கழுத்தில் கயிறு போட்டு இருக்கிற மாதிரி அந்த பச்சையோட தலைப்பகுதியில் வந்து இருக்கி அதை மேலே வளராமல் இதுங்க வேரில்லா பச்சை எல்லாம் மேலே வந்து அது ஒரு மாதிரி எட்டுக்கால் பூச்சி ஒரு இடத்துல எப்படி வலை போடுமோ அதே மாதிரி அந்த பச்சையோட மேல் பகுதியில் வந்து எல்லாம் எடுத்து அது மேலே வளராமல் அது ரொம்ப தடை பண்ணிட்டு இருக்கும். அதனால நமக்கு நஷ்டம் அதிகமாயிட்டே இருக்கும். இந்த மாதிரி பாதிப்புகள் கூட வரும். பாதிப்புகள் இருக்கு. சரி, பூச்சிகள் என்னென்ன தாக்குது? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க பச்சை வந்து ரொம்ப பச்சை பச்சைன்னு இருக்கணும், திளிராக இருந்தால் தான் வாங்குவாங்க. பூக்கள் கூட கட்டும்போது வண்ணமயமாக அழகாக கூட இருக்கும். அதுக்கு தான் சந்தைகளில் விற்பனை. அது என்ன ஆகும்னா நம்ம பச்சைன்னு சொன்ன பேர் வந்து அது மூந்தவர்கள் வச்சிருக்காங்க, அது பச்சைன்னு தான் அதோட பேர், பச்சை இலை. அது என்ன ஆகும்னா அந்த பூச்சி வரச்சமே அந்த பச்சை கலர் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றதுக்கு வெள்ளை கலர் பூச்சிகள் அதிகமாக இருக்கும். வெள்ளை கலர் பூச்சி வச்சுமே அந்த கலரோட தன்மை மாறிடும். அந்த பச்சை கலர்ல இருக்கிறது அப்படியே வெள்ளை கலராக மாற ஆரம்பிச்சிடும். தென்னை மரத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர் பூச்சி வரும், அது பச்சை கலராக இருக்க இலையை வெள்ளை கலராக மாற்றிடும். அதே மாதிரி இதையும் வெள்ளை கலராக மாற்றிடும் அந்த இலைகளை. சரி, எப்படி விற்பனை எல்லாம் எப்படி தோட்டத்துக்கு வந்து வாங்கிடுறாங்களா? தோட்டத்துக்கு வந்து வாங்குறவங்களும் இருக்காங்க, இல்லை சந்தைக்கு போய் கொடுக்குறவங்க. அதிகமாக என்ன பண்ணுவோம்னா சந்தையில் கொண்டு தான் கொடுப்போம். ஏன்னா நமக்கு அதிகமான டைம் எடுக்க வேண்டிய இருக்கும். நேரம்னா நம்ம அந்த விற்கிற நேரத்தில் இங்கே வந்தால் வேறு ஏதாவது வேலையை பார்த்துடலாம் அந்த மாதிரி யோசிப்போம். மேக்ஸிமம் மார்க்கெட்டில் கொண்டு தான் கொடுப்போம். தெரிஞ்சவங்க பெரிய அளவில் மார்க்கெட்டில் கொடுப்போம். சிறிய வியாபாரிகள் வந்து நம்மள்ட்ட வாங்கிட்டு போவாங்க நேரடியாக வந்து. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக வாங்கச்சமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பைசா வந்து அதிகமாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சரஸ்வதி பூஜை அந்த மாதிரிலாம் வர சமயத்தில் கெட்டு 25-30 ரூபா அந்த மாதிரி ரேட்லாம் வித்துச்சு. ஆனால் நமக்கு கிடைக்கிறது சராசரி ரேட்டாக தான் இருக்கும். இடைத்தரர்களுக்கு தான் அதிகமான ரேட்டு கிடைக்கும். என்ன அதுக்கான டைமும் சிலவங்க வாங்கிட்டு போகிறாங்க, பைசா தருவாங்களா தரமாட்டாங்களான்னு தெரியாது. தொழிலில் ரிஸ்க் நிறைய இருக்குது, தராத்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். சரி, கெட்டு என்ன விலைக்கு விற்பனை பண்ணுறீங்க? கெட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 6 ரூபா 7 ரூபா இப்போ சராசரி. சீசனை பொறுத்தான், இது வந்து சீசன் பிஸ்னஸ் மாதிரி தான். சரஸ்வதி பூஜைக்கு அதிகமான பச்சையை வந்து பூ கூட கேந்தி கூட இல்லை வாடாமல்லி கூட சேர்த்து தொடுக்கனால அதோட டிமாண்டு அதிகமாக இருக்கனால விற்பனையோட ரேட்டும் அதிகமாக இருக்கும். சில சமயங்களில் விற்காத போது என்ன ஆகுனா பச்சையோட எண்ணிக்கை அதிகமாகிரும். அப்போ மார்க்கெட்டுக்கு வறுத்து அதிகமாக இருக்கும். வறுத்து அதிகமாக இருக்கனால விலையும் விலைவாசி ரொம்ப கம்மியாக இருக்கும்.
சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ நான் வந்து தென்னந்தோப்பில் வந்து பச்சை போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. தனிப்பட்ட முறையில் தனிப்பயிராக சாகுபடி பண்ணி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அது என்னன்னா இன்னும் இதை விட கொஞ்சம் அதிகமாக வரும். பொதுவாக அந்த பச்சைகளுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான வெயில் தேவை. வெயில் தேவை சமயத்தில் என்ன ஆகுனா இன்னும் கொஞ்சம் வேகமாக வளரும். இது தென்னை மரத்துக்கு நடுசில் வைக்கிறதுனால தென்னை மரம் வந்து பெரிய மரம், பச்சைங்கிறது சின்னதாக வரும். பொதுவாகவே நம்ம ஒரு பெரிய மனுஷனுக்கும் சின்ன மனுஷனையும் கம்பேர் பண்ண சமயம் பெரிய மனுஷன் அதிகமான உணவு உட்கொள்வாங்க, சின்ன மனுஷன் கம்மியான உணவு உட்கொள்வாங்க. அப்போ தென்னை மரத்துக்கு இடையில வைக்கச்சுமே நம்ம போடுற உரங்கள் எல்லாமே முதல்ல சாப்பிட்றது தென்னை மரமாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தாப்புல தான் இந்த பச்சை அதோட இதை எடுக்க போகுது. அப்போது நம்ம வெட்ட வெளியாக வயல் இதில் அடிக்க சமயத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். கொஞ்சம் இடைவெளிகள் வந்து சீக்கிரமாகவும் நெருங்கிரும். உரங்கள் போடுறதுக்கும் மற்றதுக்கும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தென்னை மரத்தோட வேர்களுடைய தொல்லை கூட கம்மியாக இருக்கும். சரி, இப்படி தொடர்ச்சியாக செய்வீங்க. ஆமாம். சரி, இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ கூடவே கேந்தி எல்லாம் கூட சாகுபடி பண்ணிட்டு இருக்கதா கேள்விப்பட்டோம். கேந்தியை பொறுத்த வரைக்கும் அந்த வித்து போட்டு அதை இதே மாதிரி தான் நட்டு வரப்பு பிடிச்சி நடுவோம். வரப்பு போட்டு நீளமான வரப்புகள் நட்டு அதில் வந்து இடைவெளி விட்டு நட்டதுக்கப்புறம் இதே மாதிரி தான் சேம் பச்சைய மாதிரி தான் தண்ணி கட்டாமல் பார்த்துடுவோம். தண்ணி காற்றுலாம் அதிகமாக படைச்சுமே சரிஞ்சிடும். ஓரளவு மினிமமாக தான் ஹைட்டில் வளரும். வளர சமயத்தில் இதே மாதிரி தான் ப்ராசஸ் எல்லாமே சேம் தான். தண்ணி அதே மாதிரி தண்ணி, உரம், மண் எல்லாமே பதப்படுத்தி வைக்க சமயத்தில் அதே மாதிரி தான் வளரும். சரி, கேந்தி சாகுபடியில் இடைவெளி எவ்வளோ இடைவெளி நடுவீங்க? நம்ம வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த டேப் வச்சுலாம் பிடிக்க கிடையாது. முன்னாடி சொல்லுவாங்கல்ல, கண் அளக்கதை தான் கை அளக்க போகுது. அந்த வரையில் நம்ம அந்த கண்ணிலேயே பார்க்கறதுனால பெரிய அளவில் டிஸ்டன்ஸ்லாம் இல்லை. பக்கத்தில் ஒரு செடி இடிக்காமல் அந்த அளவுக்கு வளர்த்தோம். இது வந்து இப்போ தொடர்ச்சியாக வந்து ஒரு சாகுபடி பண்ணுறீங்க, பச்சை போட்டிருக்கீங்க. அடுத்தது ஒரு மாற்று பயிர் தேர்வு அப்படின்னா என்ன மாதிரி பயிரை தேர்ந்தெடுப்பீங்க? மலர்கள் ரகம்தான் போடுவீங்களா? இல்லை, நாங்கள் இப்போதைக்கு பச்சை போட்டிருக்க இடத்துல வந்து துளசி போட்டிருக்கோம். துளசி இதுன்னு கெட்டு மாதிரி அது கிலோவில் கொடுப்பாங்க. துளசியை பொறுத்த வரைக்கும் துளசியும் நல்ல ரேட்டு தான். துளசி ரேட்டு சில சமயம் 25 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி சீசன் வச்சுமே ரேட்டு அதிகமாக கூட இருக்கும். இது என்ன ஆகும்னா துளசி பெருசாக வளர அதை மாருக்காக யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயில் திருவிழாவில் வந்து சாமிக்கு பூ படப்பெல்லாம் அந்த மாதிரி போடுவாங்க. போடும்போது அதிகமாக அவங்க யூஸ் பண்ணுறது இந்த துளசி மாறு தான் சொல்லுவாங்க. துளசி மாறு கீழே போடச்சுமே ஆட்டோமேட்டிக்காக மேலே ஹைட் வந்துடும். அதுக்கு மேலே மலர்கள் தேவையான அளவு பூக்கள் எல்லாமே போட்டதுக்கப்புறம் அந்த படப்புக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு கூட விற்பனை ஆகும். பச்சைக்கு ஏற்பாடு துளசியும் போட்டுட்ருக்கோம். அதுவும் இதேமாரி சேம் பச்சையை மாதிரி தான். அது என்னென்னா இது நம்ம கீழே தரமட்டத்துக்கு அறுத்து லெவலாக வச்சுருப்போம். இது அப்படி இல்லை. இந்த சைடில் எந்த இடத்துல எல்லாம் இருக்குதோ அந்த கொலையை பார்த்து பறிக்க இதே மாதிரி தளிர் வச்சுட்டே இருக்கும். இது வந்து நம்ம என்னென்னா தரமட்டமாக இருக்கும் பச்சை. அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது தேவையான அளவு கருவாலை வச்சு அறுத்து எடுத்துக்கலாம். கேந்தியில் என்ன மாதிரியான நோய்கள் தாக்குது? கேந்திலையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பச்சை நோய் தான். பச்சை கலர் பூச்சி, அந்த வெள்ளை கலர் பூச்சி அதிகமாக தாக்குறதுனால என்ன ஆகுதுன்னா, என்ன சொல்லுவோம், கேந்தியோட அந்த தண்டு பகுதி இருக்குல்ல, தண்டு பகுதியில் இருக்க சமயம் மேலே பார்த்துட்டு இருக்க கேந்தியை வந்து அது தாக்க சமயத்தில் நம்ம தலையில் யாராவது மண்டையில் கொட்டினா தலையை குனிவிடல, அந்த மாதிரி தலை குனிஞ்சிரும். அதுக்கப்புறம் அதிகமாக மழை பெஞ்சாலும் அழிவுகள் சீக்கிரமாக வரும். தண்ணி நிறைய கட்டச்சுமே என்ன ஆகுனா அழிவிடும் கேந்தியெல்லாம். பச்சைனா என்ன பண்ணோம்னா கொஞ்ச நாளுக்கு இருக்கும். தண்ணியில் கூடி போனால் மேக்ஸிமம் 1 வாரம் தண்ணி கட்டி தந்தாலே அந்த இடம் அழுவ ஆரம்பிச்சிடும். மறுபடியும் வெயில் ஏதாவது வந்தால் அதை தப்பிக்க. இப்போ சீசன்ல எல்லாம் மழையெல்லாம் வந்தபோது ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா ஊரில் உள்ள தண்ணிகள் எல்லாமே உடச்சி காய்வால்லாம் உடச்சி எடுத்து நிறைய மோட்டர்கள் அப்புறம் நிறைய பச்சைகள் நிறைய அழிவு போச்சு. அது இதில் வருமானம் இல்லை. எப்படி வருமானம் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ உழைப்பு மேன் பவரை கம்மி பண்ணிட்டு அதாவது வேலையாட்களை குறைச்சி நம்ம பண்ண சமயத்தில் நம்மளோட டைம் நிறைய போயிட்டுருக்கோம். ஆனால் வேலையாட்களை பைசா கிடைக்குமா, வேலையாளுக்கு கொடுக்குற பைசா நமக்கு கிடைக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க இளைஞர்கள் ரொம்ப பெரிய அளவில் ஆர்வம் காட்டதில்லை விவசாயத்தில். என்ன நினைக்கிறாங்க, முக்கியமாக என்ன சொல்லணும்னா விவசாயிகளுக்கு பொண்ணு கிடைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதை அவங்க சாப்பிட்ற சாப்பாடு விவசாயத்துலேருந்து தான் வருதுன்னு தெரியுது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, அந்த விவசாயினாலே கொஞ்சம் பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்குது. கஷ்டப்பட்டு தான் உழைச்சி தான் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கும் வருமானம் வரப்போது இவங்க என்ன லுங்கி கட்டிட்டு இருப்பாங்க, அங்கே வேலை பார்க்குறவங்க ஃபேண்ட் போட்டு இருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசமே தவிர 2 பேருமே உழைக்கிறாங்க, அவ்வளோதான். இந்த சந்தைகளில் கொண்டு உங்கள் ஊர் பகுதியிலே பக்கத்தில் கூட மார்க்கெட் இருக்குது. அதில் போய் டைரெக்டாக நீங்கள் விற்கிறதுக்கும் இப்போ உங்கள் தோட்டத்துலேருந்து வாங்குறதுக்கும் உள்ள விலை வித்தியாசங்கள் இருக்கா? விலை வித்தியாசம் என்னென்னா, இப்போ மார்க்கெட்டில் போனால் இடைத்தரகர் ஒருத்தர் இருப்பார். அவருக்கு என்னென்னா நம்மள்ட்ட வந்து அவர்கிட்ட மொத்தமாக கொடுத்துட்றோம். மொத்தமாக கொடுக்கச்சுமே அவர் நமக்கு பைசா தந்துடுறாரு. டேன்னு சொல்லுவாங்க. டேன்னா 10 நாளைக்கு ஒருக்க. நம்ம சேலரி 1 மாதத்துக்கு ஒருக்க வாங்குறோம்ல, அதே மாதிரி டேன் வச்சுருப்பாங்க. 10 நாளைக்கு ஒருக்க, அதாவது 30 நாள் இருக்குல்ல, அதை 3 டிவைட் பண்ணி 10 நாளைக்கு ஒருக்க டேன் வச்சுருப்பாங்க. 10 நாளைக்கு ஒருக்க பைசா கொடுத்துருவாங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டா செலவங்களுக்கு நம்ம இப்போ ஒரு இடத்துல 100 கட்டு பச்சை போட்டிருப்போம். அவங்களுக்கு அன்னைக்கு 50 கட்டு தான் விற்றுருக்கும், இல்லை 75 கட்டு தான் விற்றுருக்கும். 25 கட்டு கை இருக்கும். அவங்களுக்கு அது நஷ்டம் தான். ஆனால் அவங்க நமக்கான முழு பைசாவை தந்துடுவாங்க. நம்ம மார்க்கெட்டில் போச்சமையும் என்ன ஆகுனா, மார்க்கெட்டில் உள்ளவங்க தேவையான பூ தொடுக்கவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இல்லை நேரடியாக கடைக்கும் கொண்டு போட்டுட்ருக்கோம். கடைக்கு அவங்க பச்சையோட சேர்ந்து கேந்தி வாடாமல்லி அதெல்லாம் சேர்த்து தொடுத்து ஒரு மாலையாக்கி அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து கூலி எல்லாமே சேர்த்து அழகாக போட்டுருவாங்க. அதாவது இது வரைக்கும் அருமையாக பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பாக பச்சை சாகுபடி, கேந்தி சாகுபடி, அது மட்டும் இல்லாமல்
இல்லாமல் எப்படி சாகுபடி பண்ணுறீங்க, என்ன மாதிரி அறுவடை, எப்படி விற்பனை, இது அதையும் தாண்டி சமூகத்தினுடைய பார்வை எப்படி இருக்குது, இதெல்லாம் பற்றி நிறைய தெளிவாக அழகாக பொறுமையாக நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இது வரைக்கும் உங்கள் நேரத்தை செலவிட்டு நம்முடைய குமரி பண்பலை நேயர்களுக்காக மலர் சாகுபடி அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. இதுவரை பச்சை கேந்தி சாகுபடி அனுபவங்கள் தோவாளை கே. தங்கவேல் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் எஸ். சிவகுமார்.